இந்த ஒரு வீடியோல இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிறுக்கா இருப்பாங்க போல. என்ன பண்றாங்கன்றத பாருங்க. பொதுமக்கள் வந்து போற இடத்துல இந்த மாதிரி வீலிங் பண்றதே தப்புன்றத தெரிஞ்சு அவங்க வீலிங் மட்டும் பண்ணது இல்லாம அங்க போற ஒரு காரை வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்றாங்கன்றத பாருங்க. கண்டிப்பா இப்படி பண்ற நபர்களுக்கு வந்து இது வந்து 279 ஐபிசிலையும் 336 ஐபிசில வந்து கண்டிப்பா வந்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ண முடியும். அது இல்லாம ஒருவேளை குடுக்கின்ற புகாரை பொறுத்து அவங்க மேல வந்து 308, அதாவது இப்ப டிடிஎஃப் ரீசெண்டா போட்ட பிரிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா 308லயும் வந்து வழக்கு பதிவு பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ரோடுன்றது ஒரு பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு ரோடு. இதுல வீலிங் பண்றேன், இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு யார் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க காவல்துறையால வந்து புடிச்சு உள்ள வைக்க வேண்டிய நபர்கள் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதே வேற யாராவது அந்த கிறுக்குங்க மாதிரி கார்ல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து விபரீதமா இருக்கும். நீ உள்ள இருக்கிற இந்த கார் டிரைவரோட பார்வையில இருந்து நீங்க என்ன இந்த விஷயத்தை நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பைக் ஸ்டண்ட் சம்பந்தமா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே போட்டு வச்சிருக்கோம். மறக்காம அது எல்லாத்தையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.